சென்ன வட சென்ன சென்ன வட சென்ன இந்த கருப்பர் தமிழ் மண்ண கருப்பர் தமிழ் மண்ண யாரோ இசைப்பாரோ சென்ன வட சென்ன எங்க வேற அசைப்பாரோ வேற அசைப்பாரோ எங்க ஊரு மெட்ராஸ் இதுக்கு நாங்க தானே அட்ரஸ் எங்க ஊரு மெட்ராஸ் இதுக்கு நாங்க தானே அட்ரஸ் ஜாக்ஸ் பரோ பாய் சமுத்திர சவாரியில் வந்திருக்கோம். ஜெய்ஜாண்டி ஆமாண்ணா இதெல்லாம் நம்ம உளுந்துடும் போல இது ஒன்றும் இல்லை இது பாருங்க, இது ரைட் ஹேண்ட் சைடு வச்சா ரைட் ஹேண்ட் சைடு வரும். ஓ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். குதிரை ஸ்பீடாக வரும்போது ரெண்டு இழுத்து பிடிச்சிங்கன்னா நின்றோம். வேகமாக போகிறக்கு என்ன வேணும்னா மூடிட்டு வேகமாலாம் வேண்டாம் போயிடுச்சுன்னா அப்புறம் உங்களால் கண்ட்ரோல். ஆமாம் பாய்ஸ் இப்போ நம்ம குதிரையில் போயிட்டு இருக்கோம். ரவி அண்ணா நீங்கள் வேணாம் போயிட்டு போகலாம் வேணாம் அண்ணா ரைட்டு தான் வாங்க பக்கத்தில் அண்ணா ஒரே நிமிஷம் இல்லை வேணாம் விடு, அவர் பாட்டு போவார் விடு. ஜாக்கி விளாட்ணும் புடி புண்ண ஒரே நிமிஷம் அட இருடா ஒரே நிமிஷம் இருடா ஆனால் இருண்ணா செருப்பு பேர லாக் ஆயிடுச்சுண்ணா இருடா சைத்தான் பயத்துல ஒடுக்கு போயிட்டான் நீ காலை வேணா நீ வெயிடா அதுதான் செருப்பு அட இருடா கால் மாட்டிக்கிச்சுடா அட இருடா காலை ஃப்ரண்ட்ல நீ வேணா காலை பாய்ஸ் இப்போ நம்ம குதிரையில வரி குதிரையில போயிட்டு இருக்கோம். தலை தம்பி கொடுங்க. காசெல்லாம் இருக்குண்ணா பார்த்தீங்களா விளையாட்டு பண்றீங்க தலைவரா காசெல்லாம் இருக்கு தலைவரா வேண்டாண்ணா திருப்பி இல்லைண்ணா மாமா எர்றா டேய் என்னடா பண்ணிட்டுக்கிற பாய்ஸ் இப்போ நம்ம ரிலீஃப் பாய்ஸ் நம்ம இப்போ குதிரை சவாரியில் வந்திருக்கோம் சரிங்களா. இப்போ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் இருக்கிறோம். இதுதான் நம்ம சென்னையில் நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இடம் இதுதான். இது நம்ம சந்தோஷ் இவர் எப்பயுமே நம்ம விட்டு போக மாட்டாரு. நீ ஆட்டா முக்காரு சாமி ஓகேங்களா. ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் அந்த வேணாண்ணா நீ ரெண்டு கையில புடினா சரிங்க. இது ரைட் ஹேண்ட் சைடு வலிச்சா ரைட் ஹேண்ட் சைடு வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பினா லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பும். அப்படியா ரெண்டுத்தையும் இழுத்து குச்சினா குதிரை நின்றோம். ஓகேங்களா, வேற எதுவுமே கிடையாது. ரைட்னா ரைட் லெஃப்ட்னா லெஃப்ட். ரைட் ஹேண்ட் சைடு வலிச்சா ரைட் ஹேண்ட் சைடு வரப்போகுது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வலிச்சா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரப்போகுது. தெரியல அவ்வளவுதானா? ஓகே அவ்வளவுதானா? இழுத்து குச்சினா குதிரை நின்றோம். ஏய் மோசே செருப்பு பாத்துங்க மோசே. ஒரு ரைட் போலாமா? லெஃப்ட்ல இருக்குங்களா? கால்ல அவ்வளவுதான் வாங்க. அண்ணா லெஃப்ட்ல வேணும். அண்ணா பயமா இருக்குண்ணா. சரிண்ணா இந்த பக்கம் நான் இவனை ஆப்ரேட் பண்ண சொல்லிட்டா கீழே இருந்து பார்க்கும் நல்லா இருக்கு. அண்ணனோட கஷ்டம் இப்பதான் எனக்கு புரியுது. கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் இருக்குது கீழே. பேலன்ஸ் பண்ண முடியல, அதால பண்ணல. கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியல, பேலன்ஸ் பண்ண முடியல. கொஞ்சம் கிராஸ் ஆக்குற மாதிரி இருக்குது. ராத்தா நீங்க வர்றதா நீங்க அடா பாய் இது கொஞ்சம் வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுங்க. பேர் வேற சொல்லு. ஏய் குதிரைக்கு என்ன வைக்கிறது? என்ன பேரு? உன் பேர் ஜூலி. ஜூலி ஜாக்சன். ஜாக்சன் வெச்சுக்க. ஜாக்சன் மைக்கேல் ஜாக்சன். என்ன பையனுக்கு எவ்வளவு வயசுனா? 4 வயசு ஆகுது. 4 வயசுல நீ இவ்வளவு பெருசா இருக்கானா? வா நான்லாம் நீங்க 4 வயசுக்கு எப்படி இருந்திருக்கு? அம்மா என்னடி செல்லம்? கொஞ்சம் ஒன்று வெளியே வந்துருச்சுமா. எடுத்து உள்ள போட்டுக்கடி, சமத்துல போட்டுட்டேன். அண்ணே சாலா போயிடலாம். அதே மாதிரி தானே காலேஜ் எப்படி இருந்துச்சு? ஃப்ரெண்ட்ஸ் உண்மையா கொஞ்சம் கீழே வலிச்சுச்சு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. கீழே வலிச்சுன்னா கொஞ்சம் காலுக மேல வலிச்சு. அண்ணன் பயந்தாரு. இப்போ செகண்ட் ரைட் அவரே வாங்க கேட்டு போறாரு. அங்க வர ஏறி போறாரு அவரே. புரியுதுண்ணா. சவனா அந்த 6 பேருக்கே போயிட்டு சவனா நீ விட்டது. நொங்கு அடிக்கிற மாதிரி அடிக்கூடாது பிரபு. நல்லா விட்டடா பிரபு. இங்க பாரு வேலு கையில வந்து
அந்த பையன் இப்போ பையன் விட்டாண்டா கரெக்டா கையில வந்து தெரியுமா வெயிட் வந்து பலூன் இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் லேட்டான வெயிட் பண்றேன் கொஞ்சம் ஏதாவது ஊதி வச்சிருந்தாங்க ஊதியோட தரணாங்க என்ன ஊதிடுறாங்க ஆனா அண்ணன் ஒரு பலூன் மட்டும் உடச்சு பாருங்க இது மட்டும் கணக்கு சேர்த்தாதீங்க நான் தான் சொல்லுவேன் அப்படி வேண்டாம் சாமி இந்த பலூன் ஃபர்ஸ்ட் 2:2 டியோ சரிங்களா டியூ மேட்ச் வச்சுக்கலாம் நீங்க 2 நான் 2 மொத்தம் 10 குண்டா நீங்க 5 நாங்க 5 இல்லடா மொத்தம் 10 ஷாட் மொத்தம் 20 ஷாட் சரியா 20 நீ எவ்வளவு அதிகமா கொடுங்க அது அதுக்கேற்ற மாதிரி நாங்க எவ்வளவு அதிகமோ நாங்க சரியா கூகுள் பே இருக்காக்கா எல்லாமே இருக்கு சரிங்களா உங்க மொத்தம் 20 குண்டுல யார் அதிகமா சொல்றீங்களோ அவங்களுக்கு எனக்கே வந்துடும் நான் பாத்துக்கிறேன் இந்த அடுத்து சாமி அதான் உனக்கு 10 குண்டு சாமி 10 குண்டுரா உங்க டீம் பேர் இருக்கு உங்களுக்கு சென்னை ஸ்பாட் சாமி போட்டோ சாமி போஸ்ட் கரெக்டா உங்க டீம் பேர் சொல்றான் உண்மையை சொல்லுங்க கோவை கொம்பன்ஸ் ஓகேவா கோவையில் இருக்கு கோவை கொம்பன்ஸ் சென்னை ஸ்பாட் ஸ்டேடியம் ரெடி ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு இப்போ ரெடி ஆனதுக்கப்புறம் இது பண்ணி சரிங்களா ஒண்ணு சீதான் ஒண்ணு இது சீதா நம்மளா ப்ரோ 5 சொல்லல நீங்க 5 உங்களுக்கு சொல்லுங்க அவ்வளவுதான் சாமி முடிஞ்சிச்சு சொல்லு சாமி சாமி சொல்லுங்க இதுக்கு இங்க இருக்கு சாமி முடிஞ்சுங்க கவி நீ தான் வரணும் இப்போ ஓகே ஒண்ணு சுட்டுருக்கீங்க சாமி இல்லைங்க இப்ப நான் அவனை சுட போறேன் சாமி இல்ல ஒரே பையன் ஒரு நம்ம ஒரு 2 பையன் எடுத்து போதும் உங்களுக்கு அவ்வளவுதான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் சாமி இல்ல முதல்ல நீ ஒண்ணு போட்டு சரி நான் அவ சுட்டுண்டா சாமி ஒரு 2 அடிச்சீங்கன்னா போதும் சாமி நம்ம ஜெயிச்சிடலாங்க கெத்து வந்துட்டாரு சாமி அடிக்கடி போர்டே பிச்சிரும் அந்த மாதிரி அடிங்க சாமி 2 ஆச்சு அடுத்து என்ன இப்பே கிளம்பிங்க இல்லைன்னா போக இருக்கிறாங்களே 2 3 ஆச்சு 2 ஆச்சு 2 சுட்டுருக்கோம் இதே கொஞ்சம் பாத்துக்கடா ஓகே லாஸ்ட் சுட மாட்டீங்கடா ஓகே பாய் உனக்கு நான் 4வது அவன் வாங்கி இப்போ நினைக்கிறீங்க அந்த டூல் வரைக்கும் தான் பிரஷர் வரும் கோவிந்தா 5 ஆச்சு மேல சாமி என்ன சாமி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அடி சாமி கொஞ்சம் சாமி வெயிட் பண்ணு ஏன் பண்ணணும் சாமி என்ன சாமி டீம் சொல்லி தர மாட்டீங்களா சாமி கண்ட மாத்திட்டா அதுதான் சொன்னேன் நல்லா இல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் மாருதி வாங்க கோவை கொம்பன்ஸ் தான் இப்ப 2 பாயிண்ட் அவன் 2 பாயிண்ட்ரா வச்சு ஒண்ணும் பிரச்சனை இல்ல மார்க்கு போட்டுருக்கீங்களா வந்துச்சு அவ்வளவுதான் ஏக்கா இப்ப அப்படி இல்ல 20ல யார் ஜாஸ்தியா தீவிர இப்ப இந்த 20 ஆமா இப்ப என்ன மேட்ச் டிராவா எப்படி 2-2 அவ்வளவுதான் குரு எவ்வளோச்சு குரு டைம் இதே மாத்திருவாங்க குரு அந்த ரெட் கலர் உங்களுக்கு போது பாருங்க வெய் அவ்வளோதான் எவ்வளோன்னு சொல்லுங்க சாமி வேற ஏதாவது வேணுமா என்ன சோனா அவனுக்கு அந்த எட்ஜில் சுட்டு போடுறா அந்த கடைசி பலூனு எப்படி கிளம்பிட்டே இருக்க வேண்டியதா மாப்பிளைக்கு என்ன வேணும் சாமி இந்த பலூன் அந்த பலூனா சாமி தளிக்க சாமி முடிஞ்சிருக்கா ஏய் சோனா ஒரு வாட்டி நடுவில் உனக்கு ஃபிட்னஸ் சரியில்லை கொஞ்சம் இது பேலன்ஸ் இது பண்ணி கொஞ்சம் ஆமோல இது பண்ணி கொஞ்சம் பண்ணலாம் பண்ணுங்க இல்ல ஏய் ஒரு கொஞ்சம் ஏன் பண்றமா சார் எங்கேயோ வச்சானு பா எங்கேயோ பட்டுச்சுடா ஏய் வாட்டிக்கு போட வெளியே டேய் எவ்வளோடா வரமாட்டான் சாமி ஏதோ டேய் சுட்டிக்கிட்டு தோந்துதாரா சுடுறா போட வெளியா சாமி மானத்தை காப்பாத்திட்டேன்
பிடிச்சா அக்கா கொஞ்சம் அந்த கண்ணே சொல்றீங்களா? எனக்கு இதாங்க ஆசையா இருக்கா. அப்படின்னா நீங்க 2 கண்ணு சுட்டீங்களே. புண்ணியம் 5-4 அடிச்சிருக்கேன். உன்னி இப்போ 1 அடிச்சா ஜெயிச்சாச்சு குரு. எவ்வளோ ஆச்சு? 7 ஆச்சு. ஆளுக்கு கூட்டுறீங்களா எப்படி? ஆளுனே உடைய மாட்டேங்குது அடிச்சு. பருப்பு இங்க வந்துருக்கு. அவர் காட்டிட்டு இருக்கிறேன். அடிச்சலாமா அக்கா? நீ நாங்க ஜெயிச்சிட்டோம். அதாவது ஒண்ணு இல்ல, அந்த மஞ்சள் கலர் பலூன் குறி வைக்கிறேன். பலூன் பார்த்து மணினா பலூன் பார்த்துட்டோம். அந்த பலூன் யார் சொல்றாங்க வச்சுக்கலாமா? நான் ஜெயிச்சிட்டேன் கவினு. அக்கா அக்கா இப்ப தம்பியை லோட் பண்றேன்க்கா. வந்துருச்சுல போகுது சாமி. எங்க சாமி ஈக்குவல் 7 தான் வந்துச்சு. நாங்க 10க்கு 7, நீங்க எவ்வளவு 20க்கு 7. சாமி என்ன ஏதாச்சும் எவ்வளோ 8 ஆச்சா? ஒண்ணு இல்ல, உனக்கு எனக்கு சோறு 5 வச்சுக்கலாமா தனியா? காலை உடைச்சு நீ திருந்தலையா? ஃபைனல் கேம் என்னன்னா அண்ணன் வந்து தோல்வி ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. நாங்க ஆல்ரெடி 8 பாயிண்ட் ஆயிடுச்சு. நாங்க 8 சாமி யார் தோத்துக்கு உண்மை சொல்லிருக்கேன். நாங்க 8 அடிச்சு அவங்க 5 அடிச்சு தோத்துட்டாரு. இப்ப மறுபடியும் ரீமேட்ச் கேட்டிருக்கேன். கடைசி நான் 5 அவன் 5 யார் அதிகமாக அடிக்கிறோ அவங்க தான் ஜெயிச்சதா அவனை சொல்றாப்ல. இல்லை நீ போ, நான் போடுக்கிறேன். வயசுல பெரியவங்க போட்டுக்கிட்டு யாரு ஓகா கவின் தோல்வி ஒத்துக்கொண்டு கவின். நீ மறுபடியும் இது பண்ணி தோக்க தானே பாக்குறடி. அவ்வளோதான் 2 ஆச்சு. தானா தோல் வாங்கடா. இல்ல அக்கா லாஸ்ட் விடுங்க. 4வது. ஓகே சரி கவின். அந்த அக்கா சொன்னா நம்புறேன். இது லாஸ்ட். சரி 2 அடிச்சிருக்காக்கா. 2 அடிச்சிருக்கு. நான் 4 போட்டு 4க்கு 2 அடிக்கணுமா? ரெண்டு அடிச்சா இது 4. அந்த 4 2 அடிச்சிருக்காங்க. 4ல 3 அடிச்சிருக்காங்க. எதுவுமே இதாக பண்ணணுமா இப்படி? ஈஸி தான்டா ஆச்சு சாமி. எனக்கு ஜெயிச்சல் உதறிச்சு. 3க்கு 3 ஈஸி தான்டா ஆச்சு. அக்கா 3 அடிச்சானக்கா. 4க்கு 3 அடிச்சேன். ஏடா இப்ப நான் 3 அடிச்சு 2 தான் அடிச்சான். நீ ஃபைனல் இருக்குது. நீ அதாவது உங்களுக்கு வீடியோ தெரியும் எப்படி ஏமாத்தானு. சரி இப்போ நீ முடிச்சிருக்கேன். நான் 1 அடிச்சா முடிஞ்சப்போ நான் ஜெயிச்சிருந்தேன் வச்சுக்கலாமா? நீ ஜெயிச்ச சென்னை விட்டே போயிடலாம். கிளம்புறே எப்படி? எதுல கிளம்புற? பஸ்ல போறேன், ட்ரெயின்ல போறேன், எதுல போறேன்? அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. போயிட்டு இருக்கா போயிட்டு. எனக்கு ஜெயிச்சு எனக்கு முடியல. நான் அதான் நீ எல்லாம் இப்பதான் நல்லா ஃப்ரீ ஃபயர் பப்ஜி எல்லாம் துப்பாக்கியில தான் விளையாடுவோம். மினி மிலிட்டரி முதல்ல நினைச்சிருக்கு. உண்மையா துப்பாக்கியில நம்மளால ஜெயிக்க முடியாது. சரி அதாவது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அண்ணன் ஏமாத்தினாலும் உண்மை மட்டும் தான் ஜெயிக்க. சரிங்களா? சரி வாங்க. அவ்வளோ கொஞ்சம் இருட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் எதாச்சும் சாப்பிட்டு அப்படியே நாங்கள் நைட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறோம். கை சண்டை சொல்லிடலாமா? போடா கொஞ்சம். அண்ணன் தோட்டத்துக்கு அப்படியே இந்த வயிறு இந்த கடவுள் அப்படியே எல்லாமே எரியுது அப்படியே. அதனால தான் அண்ணனால பேச மாட்டேங்காரு. நாங்கள் நாளைக்கு பார்த்து போகிறோம். சரிங்களா? சரி பாய். கொஞ்சம் இருட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் இது பட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். பாய். அப்படியே இருந்து தூங்குறானுங்க. தூங்கிட்டே பஸ்ஸையும் தூங்குறானுங்க, இங்கேயும் தூங்குறானுங்க.